ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதை எழுதினவங்க ஆர்கே நாராயண். இவர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இந்தியன் கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இந்த பர்டிகுலர் நாவல் 1935 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் நாவலே இவருக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. இதில் டோட்டலாக 19 சாப்டர்ஸ் இருக்குது. க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் எபிசோடிக் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 10 வயசு பையன் அவனோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கண்டினியூஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இவர் கிரியேட் பண்ண ஃபிக்ஷனல் டவுனான மால்குடி அப்படின்ற இடத்துல, சவுத் இந்தியாவில் மால்குடி அப்படின்ற ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கல்லூனியல் எஜுகேஷன், மிஷனரி இன்ஃப்ளூயன்ஸ். இந்தியா வந்துட்டு பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பீரியடில் சுச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மிடில் கிளாஸ் லைஃபாக இருக்கட்டும், இந்தியன்ஸோட அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லியிருப்பாங்க. கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் தான். ஓகேவா? ஸோ ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ ஹியூமர் எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஆல்சோ கிளியரான ஒரு லாங்குவேஜில் இருக்கும். தேர்ட் பர்சன் நரேட்டிவ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துலாம். சுவாமிநாதன், இவரை சுவாமி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய யங் பாய், ரொம்பவே பிளேஃபுல் அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவான ஒரு பர்சன். எப்போவுமே குழந்தைங்கனாலே ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் இவர். அத்தாரிட்டியை பார்த்தா இவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்கனாலும் சரி, இவர் அந்த பொசிஷனுக்கு போகணுன்னாலும் இவருக்கு ஒரு பயம் இருக்கும். தென் ராஜம் அப்படின்றது சன் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர். அந்த ஊருக்கு புதுசாக வருவாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது ராஜம் அப்படின்ற பையன் அவருக்கு இருப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ஆல்சோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். ரொம்ப போல்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன். லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது நேச்சுரலாகவே அவன்கிட்ட இருக்கும். தென் மணி அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ ரஃப்பான ஒரு பாய். இனிஷியலி ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான். லேட்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்பவே லாயலான ஒரு பர்சனாக மாறிடுவான். தென் மிஸ்டர் பெனாசிர், இவங்க வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு கிறிஸ்டியன் டீச்சர். தென் இவங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. தென் சோமு அப்படின்றது இவங்களோட கிளாஸ் மானிட்டர். எல்லா கிளாஸ்லேயும் ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ஒரு பாய். டீச்சர்ஸ் பெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பையன். தென் சாமுவேல், இது வந்து சாமியோட ஃப்ரெண்ட். ரொம்ப ஹியூமரஸ் அண்ட் ஆல்சோ டாக்கட்டிவான ஒரு பாய். தென் சங்கர் அப்படின்ற பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட். தென் சுவாமியோட ஃபாதர், மதர் அண்ட் கிராண்ட் மதர் எல்லாம் வருவாங்க. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். உங்களுக்கு சாப்டர் வைஸ் சம்மரி கொடுத்துருக்கிறேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டரில் இப்போ சுவாமிநாதன் காலையில் எழுந்துக்கிறான். மண்டே மார்னிங். ஸோ வீக்கெண்டில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப லேசியாக இருக்குது. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கே பிடிக்கல. ஸோ எப்படா கட்டடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ரொம்ப லேசியாக கிளம்புறதுனாலேயே ஸ்கூலுக்கு கிளம்புறதுல லேட் ஆகிடுச்சு. ஸோ அவனோட டிசிப்ளின் எவ்வளோ லேக்காக இருக்குது. ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா வேகமாக கிளம்பணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்படா கட்டடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களே, அந்த ஒரு குவாலிட்டியை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவனோட ஃபாதர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா, எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தான் இவனுக்கு புரியுது ஹோம் ஒர்க் எழுதலை அப்படின்ட்டு. ஸோ வேகமாக போயிட்டு எழுதாத ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக எழுதி முடிக்கிறான். எழுதி முடிச்சுட்டு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் தான் அவன் படிக்கிறான். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்சோ ஃபார்மலான ஒரு அட்மாஸ்ஃபியர் தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சுவாமி கிளாஸ்க்கு போனதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறான். எல்லாமே அவனுக்கு போரிங்காக இருக்குது. அன்இன்ட்ரெஸ்டடாக தான் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ஸ்கிரிப்சர் கிளாஸ் வருது. மிஸ்டர் பெனாசிர் அப்படின்ற டீச்சர் வராங்க. அவர் ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹிந்துஸை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. முக்கியமாக ஹிந்துஸ் காடை வந்து கம்பேர் பண்ணுறாரு. கிறிஸ்டியன் காட்ஸோட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இது வந்து அன்ஃபேவரபுளாக இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஒரு டீச்சர் ஒரு பப்ளிக் இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது. பட் அவரோட பிஹேவியர் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்கிறதுனாலையும் ஹிந்துஸை அட்டாக் பண்ணுறதுனாலையும் இவனுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ இமோஷனலி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறான். ஸோ இவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆனதுனால ஒரு பாயிண்ட்டில் எப்படியோ அவனுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு கொஷின் கேட்குறான். நீங்கள் எப்படி இப்படி கேட்கலாம், எப்படி இந்த மாதிரி டீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே டீச்சருக்கு கோவம் வந்துடுச்சு. அவனோட காதை பிடிச்சி திருக்குறாங்க. நீ எப்படி இப்படி பேசலாம், டீச்சர்ஸ் முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப திட்டிடுறாங்க. இவனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறான். வீட்டில் அவங்க அப்பா கிட்ட போய் இந்த இன்சிடென்ட்டை வந்து நரேட் பண்ணுறான். இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, அவங்க என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஒரு டீச்சர் எப்படி இப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று எழுதுறாரு. ஹெட் மாஸ்டருக்கு எழுதுறாரு. இந்த டீச்சரோட பிஹேவியர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் நீ ஹெட் மாஸ்டர் கிட்ட நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொடுக்குறாரு. செகண்ட் சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ரொம்ப நர்வஸாக இருக்கிறான். எப்படா கொண்டு போய் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இமேஜினேஷனில் அவன் ஒரு ஹீரோ மாதிரி நம்ம வந்து கொண்டு கொடுத்துட்றோம், அந்த டீச்சரை வந்து எப்படியாவது திட்டுவாங்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இமேஜினேஷனில் அவன் ஒரு ஹீரோ மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இன்சல்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு இவன் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். பட் ரியாலிட்டியில் அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. ஸோ டீச்சருக்கு தெரிஞ்சால் அவங்க பனிஷ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான். இப்போ டேரெக்டாக பிரின்சிபலோட ரூம்குள்ளே போகாமல் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு கரெக்டான மொமெண்ட் வரட்டும் அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். பட் அவன் வெயிட் பண்ணுற அந்த மொமெண்ட் எல்லாம் அவன் டிலே பண்ணிகிட்டே தான் இருக்கிறானே தவிர லெட்டரை கொடுத்த மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் ஆக ஆக பயம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த லெட்டர் அப்படியே நைஸாக அவனோட பேக்லேயே வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பி போயிடறான். லெட்டரை அவன் கொடுக்கல. ஸோ அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருக்குது. அப்பா கொடுத்தாரே, நம்ம போய் சொன்னதுனால தானே அப்பா லெட்டர் தந்தாரு, பட் நம்ம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவன் நினச்சி பார்க்குறான், இமேஜினேஷனில் தான் நம்ம ஒரு ஹீரோவாக
ஹீரோவாக இருப்போம், நிஜத்தில் இல்லையே அப்படின்ற மாதிரி அதை நினச்சி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் சாப்டரில் இப்போ மணி அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாய், அந்த ஸ்கூல்லேயே எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு பர்சன். சுவாமி அவனோட ஃப்ரெண்டாக இருப்பான், அவனை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவான். எதுக்காக அப்படின்னா சுவாமி ரொம்ப பயந்த ஒரு பர்சன் அப்படின்றதுனால இவனோட பாதுகாப்பு நமக்கு தேவை அப்படின்றதுக்காக அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் மணி தான் இந்த ஸ்கூலில் ஃபேமஸான ஒரு ஆள். இப்போது ராஜம் அப்படின்ற ஒரு பர்சன் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப வெல் ட்ரெஸ் பண்ணிட்டு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, முக்கியமாக ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறான் அந்த பையன். அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது, இன்க்ளூடிங் சுவாமி. ஸோ எல்லாருமே அவன்கிட்ட அட்டாச் ஆகிறத பார்த்து மணிக்கு அவன் மேலே பயங்கரமாக கோவம் வருது. ஸோ அதனாலேயே அவனை பிடிக்காமலும் போயிடுது. ஒரு பாயிண்ட்டில் மணி அண்ட் ராஜனுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ மணி வந்துட்டு நான் உன்னோட சண்டை போடணும், ஸோ நீ ரிவர்ஸ் சைடு வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். சுவாமிக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்கு, பட் 2 பேரும் சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ரிவர்ஸ் சைடு 3 பேருமே வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா ராஜம் வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப காம் அண்ட் ஆல்சோ கிளவராக அவன் பேசுகிறத பார்த்துட்டு மணிக்கு அவன் மேலே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹெல்த்தியாக மாறுது. 3 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்குது. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அவங்க மாறுறாங்க. இப்போ தான் சுவாமிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, ஓகே 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சாப்டரில் ராஜம் வந்து சுவாமி அண்ட் மணி அவனோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான். 2 பேருமே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. பட் சுவாமிக்கு கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. அவன் யாருன்னு தெரியல, அவங்க வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வேறு போலீஸ் இல்லையா, ஸோ அதை நினச்சி இவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் 2 பேரும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. அந்த பீரியடில் அவங்க வீடை பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஒரு மிடில் கிளாஸ் பாய்ஸாக இவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ ராஜம் வந்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். அவன்கிட்ட ஒரு ஏர் கன் இருக்குது, அதையும் ரொம்ப ப்ரௌடாக அவன் வந்து டிஸ்பிளே பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனோட நாலேஜ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே இவங்க 2 பேரையும் ரொம்ப அட்மையர் பண்ணுற விதத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் அவங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறையா பேசுகிறாங்க, விளையாடுறாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அடிஷ்னலி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ அந்த மொமெண்ட் சுவாமி வந்து 2 விதமான இமோஷன்ஸை வந்து அவன் கேரி பண்ணிட்டு இருக்கிறான். ஒன்று, அவனை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகிறான். இப்படி அவன் நாலேஜபிளாக இருக்கிறானே, இப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அட்மையர் ஆகிறான். இன்னொரு பக்கம் கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்குது அவனுக்கு. நம்ம ஒரு மிடில் கிளாஸ், இவனோட லைஃப் ரொம்ப ஹைஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியராகவும் ஃபீல் பண்ணுறான். இப்போ இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரில் சுவாமியோட டொமஸ்டிக் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனோட வீட்டில் வந்துட்டு அவன் அந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன், லாஜிக்கலாக டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அவனோட அம்மா வந்து ரொம்ப லவ்விங் அண்ட் ஆல்சோ கேரிங், அவங்க வீட்டை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிற ஒரு லேடியாக இருப்பாங்க. தென் அவனுக்கு ஒரு கிராண்ட் மதர் இருக்குது, அவங்க தான் இவனுக்கு ஒரு கம்பேனியன்னு சொல்லலாம். எப்போல்லாம் அவன் இமோஷனலி டவுனாக ஃபீல் பண்ணுறானோ அப்போல்லாம் அவனை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறது இவங்க கிராண்ட் மதர் தான். தென் அவங்க அப்பா வந்து எப்போவுமே அவனுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது, நல்லா படிக்கணும், அவன் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவனை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் சுவாமிக்கு வந்து ஸ்டடீஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்டடீஸில் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டான். எப்போவுமே விளையாடணும், ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்கணும், அதுதான் அவனுக்கு வந்து எப்போவுமே இருக்கும். ஒரு டிசிப்ளின்டான ஒரு பாயாக அவன் இருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி அவங்க அப்பா அண்ட் அவனுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டரில் இப்போ சுவாமி அண்ட் மணி இவங்க 2 பேருமே அகெயின் ராஜமோட வீட்டுக்கு போகிறாங்க. ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய இமேஜினேட்டிவ் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க விளையாடுறாங்க. இங்கே அனிமல்ஸ் இருக்கிற மாதிரியும், அவங்க எல்லாரும் ஹண்டர்ஸ் மாதிரியும், இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு குழந்தை எப்படியெல்லாம் யோசிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சைல்டிஷாக நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக யோசித்து விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ ராஜம்க்கும் இது புதுசாக இருக்குது. இவ்வளோ நாளும் டாய்ஸோட விளையாண்டுட்டு இருந்த அவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக விளையாண்டுட்டு இருக்கிறான். இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் டே பை டே டீப் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் சாப்டரில் அந்த ஸ்கூலோட ஹையரார்கி வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. சோமு அப்படின்ற பர்சன் தான் கிளாஸோட மானிட்டர் இல்லையா. ஸோ அவன் தான் கிளாஸில் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டி ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்களா, டிசிப்ளின்டாக இருக்கிறாங்களான்றதெல்லாம் அந்த பையன் தான் கவனிச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அவன் ஒரு லீடர் பொசிஷனில் இருக்கிறதுனாலேயே எல்லாரும் அவனுக்கு பயப்படுறாங்க. எங்கள் பேர் எடுத்து மிஸ்கிட்ட கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. இப்போது சுவாமி வந்து இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறான். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 1 to 1 கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ரைவல்ரிஸ் கிரியேட் ஆகுது, ஜெலசி வருது. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதை பார்க்கும்போது, ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் டீச்சருக்கு ஃபேவராக இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பிடிக்காம போகுது, காம்படிஷன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றது இவனுக்கு புரிய வருது. நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரில் கிளாஸ் வந்து நடக்குது எல்லா ஸ்கூல்லையும். ஸ்கூல் டேஸில் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் டேயில் நம்ம எல்லாருமே ட்ரில் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ட்ரில் கிளாஸஸ் இவங்களோட ஸ்கூல்லையும் கம்பல்சரி இருந்திருக்கு. சுவாமிக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஆல்ரெடி ரொம்ப லேசியான பர்சன் இல்லையா, ஸோ அந்த ட்ரில் கிளாஸ் எல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ எப்படியாவது எக்ஸ்கியூசஸ் சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணும்போது டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ எனக்கு பயம் இருக்கும், சரி ஓகே எதுக்கு போய் சொல்லி நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே அவன் பிடிக்கலனாலும் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். நெக்ஸ்ட் சாப்டரில் ஸ்கூலில் வந்து
இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. இதுவுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸ்கூல்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் வருது அப்படின்றப்போ, டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பயங்கரமா ட்ரெய்னிங் குடுப்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் கரெக்ட்டா சொல்லணும். எல்லா இடத்தையும் கிளீனா வச்சிருப்பாங்க. ஃபைல்ஸா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அண்ட் அலர்ட்டா இருக்கு என்டையர் ஸ்கூலுமே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ப்ராப்பரா பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ சுவாமிக்கு வந்து ரொம்ப நர்வஸா இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்தா, இண்டிவிஜுவலான்னு இல்ல, குரூப்பா இந்த மாதிரி டென்ஷனான சிச்சுவேஷன்லயே இவன் ரொம்ப நர்வஸ் ஆயிருவான். ஸோ அந்த மாதிரி அவன் ரொம்ப நர்வஸா இருக்கிறான். அந்த அட்மாஸ்பியரே கம்ப்ளீட்டா எல்லாருமே ரொம்ப டென்ஸ்டா இருக்கிறாங்க. என்ன ரிப்போர்ட் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி பெர்ஃபெக்ட்டான மேனர்ல இருக்கு. பட் சுவாமிக்கு மட்டும் அந்த ஒரு சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண தெரியாம ரொம்ப நர்வஸா இருக்கிறான். நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்க ஸ்கூல்ல வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி அவன் ரொம்ப பயந்த ஒரு பெர்சன். இப்போ எக்ஸாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டிக்குள்ள போயிடுறான். ஸோ அவனுக்கு வந்து எதுக்குமே அவன் ப்ரிப்பேர் பண்ணல. அப்படியே ப்ரிப்பேர் பண்ணாலும் அது அவன் மனசுல இருக்காது. ஸோ அதனால அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான். எப்படிடா நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். பட் இன்னொரு பக்கம் அவங்க அப்பா வந்து அவனுக்கு பயங்கரமா ப்ரெஷர் போட்டுட்டே இருக்கிறாங்க. நீ டெய்லி படிச்சா மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும். லாஸ்ட் நைட் ப்ரிப்பரேஷன்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா அவன எப்பவுமே லெசன்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு எப்பவும் ட்ரெய்னிங் குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அவனுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க? என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான். அவனால மேனேஜ் பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்ல வேற வழி இல்ல, எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கரமான ஒரு ரிலீஃப் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன நடக்குது அப்படின்னா, தி ஹூப். இப்போ எல்லாருமே அத பார்த்துருப்போம். சைல்ட்ஹுட்ல வந்து ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அத வச்சு எல்லாரும் விளையாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ மால்குடியில வந்து பயங்கரமா சம்மர் டைம்ல இப்போ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லீவ்லாம் விட்டாச்சு. 3 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ சுவாமிக்கு வந்து இந்த ஹூப் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அத எப்படியாவது ஒண்ணு வாங்கிரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறான். யார்கிட்டலாமோ மணி கேட்டு பார்க்குறான். யாருமே குடுக்கல. ஒரு பாயிண்ட்ல எப்படியோ மணி அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு, ஒரு கோச்மேன் கிட்ட குடுத்து எனக்கு எப்படியாவது ஒண்ணு வாங்கி தாங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே அவரும் சரி ஓகே நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு மணிய மட்டும் வாங்கிக்கிறாரு. பட் இவனுக்கு வாங்கியே கொடுக்கல. ஸோ ரொம்ப லேட்டரா தான் அவனுக்கு புரிஞ்சுது அவர் நம்மள ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்றான். அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல அந்த ஒரு இன்னசென்ட் சோல் இல்லையா? ஸோ அவனுக்கு தெரியல இவங்க நம்மள ஏமாத்துறாங்க. எப்படி அவங்க கிட்ட இருந்து பணத்த திரும்ப வாங்குறது எதுவுமே அவனுக்கு தெரியல. நெக்ஸ்ட் சாப்டர்ல தி கிரிக்கெட் கிளப். ராஜம் இருக்கிறான் இல்லையா? அவன் வந்துட்டு இந்த சம்மர் டேஸ வந்து நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கிரிக்கெட் டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்றான். ராஜம் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கிளவரான ஒரு பாய் அண்ட் ஆல்சோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவனுக்குள்ள இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவனே ஒரு டீம் வந்து கிரியேட் பண்றான். மால்குடி கிரிக்கெட் கிளப் எம்சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிக்கெட் கிளப்ப வந்து அரேஞ்ச் பண்றான். அதுல நெறைய பேர ஜாயின் பண்ண சொல்லி கேட்குறான். இன்க்ளூடிங் சுவாமி அண்ட் ஆல்சோ மணி. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அவங்க 2 பேரையும் அதில சேர்த்துக்கிறான். சுவாமிய பவுலரா அசைன் பண்ணியிருக்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே இந்த ஒரு சம்மர் டேஸ் நல்லா ஹாப்பியா போக போகுது அப்படின்னு சொல்லி ரெகுலரா அந்த பாய்ஸ் எல்லாருமே ஈவினிங் டைம்ல பிராக்டிஸ் பண்றாங்க. மேட்சஸ் எல்லாமும் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அதில வின்னிங் பிரைஸஸ் எல்லாமும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மேட்ச் வைக்கிறதுக்காக அனதர் டீமோட சேர்ந்து ஒரு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மென்ட்டோட இருக்கிறாங்க. பசங்க எல்லாம் பயங்கரமா பிராக்டிஸும் பண்றாங்க. ஒரு நல்ல டீமா அது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, சுவாமியோட அப்பா வந்துட்டு, இவன் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்காக இந்த ஹாலிடேஸ் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஒரு ஸ்டடி ஷெட்யூல் ஒண்ணு போடுறாரு. அத போட்டு, "நீ இதுல வந்து படிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் இயர்க்கு வரக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்தையும் இப்போ இருந்தே நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. இவன் உங்க அப்பாவுக்கு ரொம்ப பயந்த ஆளு. உங்க அப்பா கிட்ட அதெல்லாம் முடியாது. நான் கிரிக்கெட் விளையாட போறேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்றான் அப்படின்னா, கிரிக்கெட் பிராக்டிஸ்க்கும் போறான். அவங்க அப்பா சொன்ன டைம்ல படிக்கவும் செய்றான். அவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றான். அவன் எதுலயோ மாட்டிக்கிட்ட மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். 2லயும் ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. தென் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு அவனால ப்ராப்பரா முடியல. கிரிக்கெட்டையும் அவனால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ராஜம் கிட்ட அடிக்கடி அவன் எக்ஸ்கியூசஸ் கேட்குற மாதிரியான சிச்சுவேஷன் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல ராஜம் வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்கா ஃபீல் பண்றான். உன்னால படிப்புலயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸ்போர்ட்ஸ்லயும் நீ இன்வால்வ்டா இருக்க மாட்ற. ஏதாவது ஒண்ணு நீ கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து நெறைய அட்வைஸ் பண்றான். பட் ஸ்டில் அவனுக்கு 2யுமே கேரி பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அவங்க ஊர்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் ஒண்ணு நடக்குது. ஓகேவா? மால்குடியில வந்து நெறைய பேர் சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி ஸ்டூடண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ சுவாமியும் போய் அதில பார்ட்டிசிபேட் பண்றான். ஆல்ரெடி அவனுக்கு நெறைய ப்ரெஷர் இருக்கு. இது அவனுக்கு தேவையில்லாத வேலைன்னு தெரிஞ்சாலும், அவன் போய் ரொம்ப எக்ஸைட்டடா அதில பார்ட்டிசிபேட் பண்றான். அவங்க குடுக்கக்கூடிய எல்லா ஃபிளாக்ஸா இருக்கட்டும், அந்த போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கிறான். ரொம்ப ஹாப்பியா அவன் எக்ஸைட்மென்ட் தான். அதிலிருந்து வரக்கூடிய கான்சிக்வென்சஸ் எதையுமே யோசிக்காம, அவுட் ஆஃப் எக்ஸைட்மென்ட் நம்ம போலாம் அப்படின்ட்டு போறான். அவங்க எல்லாரும் கல்ல தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல்ஸ் விண்டோஸ்லலாம். இவனும் யோசிக்காம கல்ல தூக்கி வீசுறான். சிச்சுவேஷன் ரொம்ப கயோட்டிக்கா மாறினதுக்கு அப்புறமா சுவாமிய புடிச்சுட்டாங்க. "நீயும் அந்த இதுல இருந்த, நீயும் கல்ல தூக்கி வீசின" அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சிடுறாங்க. இவ்ளோ ஹார்ஷா, வயலன்ட்டா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் எங்க ஸ்கூலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன ஸ்கூல்ல இருந்து அனுப்பி விட்டுர்றாங்க. நெக்ஸ்ட் அவன ஒரு நியூ போர்டிங் ஸ்கூல்ல அவங்க அப்பா வந்து சேர்த்து விடுறாரு. நியூ அட்மாஸ்பியர் ரொம்ப அன்ஃபெமிலியரா இருக்கு. அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல. கம்பேரிட்டிவ்லி போன ஸ்கூல விட இது ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு.
அவனால சீக்கிரமா அந்த என்வைரன்மெண்ட்ட வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியல. ட்ரில் கிளாஸஸ் எல்லாம் எங்கேயும் இருக்குது. அந்த கிளாஸஸ் நெறைய மிஸ் பண்றான். அதனால அவனுக்கு நெறைய பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நெறைய ப்ரெஷர்ல இருந்த அவனுக்கு இப்ப அடிஷனலா ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல சுவாமிக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கப்புறமும் நான் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப அங்க போனேன்னா எனக்கு பயங்கரமா பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. நான் இங்க இருக்கிறதுக்கு பேசாம நான் எங்கேயாவது போயிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல விட்டு ஓடி போயிர்றான். எங்க போறான்னே தெரியாம அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கிறான். நெறைய அன்னோன் ஏரியாஸ் எந்த இடமுமே அவனுக்கு ஃபெமிலியரா இல்ல. ஓடிட்டே இருக்கிறான். ஊருக்குள்ள இருந்தா எப்படியும் கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டான். அங்க போனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு பயங்கரமா பசிக்குது. ரொம்ப டயர்டாவும் அவன் ஃபீல் பண்றான். ஈவினிங் டைம் ஆனதுக்கப்புறமா எங்க பார்த்தாலும் டார்க்னஸால ஃபில் ஆகுது. அனிமல்ஸோட சவுண்ட் எல்லாம் கேட்குது. ஸோ அப்போ அவனுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால இந்த காட்டுக்குள்ள மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறான். ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றான். ஆல்ரெடி அவன் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அவனால நடந்து வேற எங்கேயும் போகவும் முடியல. இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஸ்டில் அவன் வீட்டுக்கு வரல அப்படின்னதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவ்ளோ ப்ரெஷர் போட்டதுனால அவன் ஓடி போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாருமே தேடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருமே தேடுறாங்க. ஃபேமிலி மொத்தமும் அவ்ளோ டென்ஸ்டா அவன தேடிட்டே இருக்கும்போது, ரொம்ப வீக் அண்ட் ஆல்சோ எக்ஸாஸ்டடான ஒரு சிச்சுவேஷன்ல அவன கண்டுபிடிக்கிறாங்க. அவன பார்த்ததும் எல்லாருக்கும் கோவம் வரல. ரொம்ப பாவமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறான். அன்னைக்கு தான் கிரிக்கெட் மேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவன் ஸ்கூல்ல இருந்து ஓடி போய் அந்த மேட்ச் அட்டெண்ட் பண்ணியிருந்தா கூட, அவன் அதுல வின் பண்ணியிருந்தா ஒரு சந்தோஷமாவது கிடைச்சிருக்கும். அதுவும் கிடையாது. ஸோ மேட்சையும் அவன் மிஸ் பண்ணிட்டான். ராஜம் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். ஸோ அவன் ஸ்கூலையும் கட் அடிச்சு அந்த மேட்ச்சுக்கும் போகாம, அந்த டே ஃபுல்லா கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணி அவங்க அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ட்ரஸ்ட்டையுமே பிரேக் பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் நம்மள பிட்ரே பண்ணிட்டான். நம்ம டீம் தோத்து போறதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சுவாமி வந்து எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றான். பட் ராஜம் வந்து இவன் கிட்ட பேசுறதுக்கே ரெடியா இல்ல. ஒரு பாயிண்ட்ல வந்து ராஜமோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஸோ ஃபேமிலியா மால்குடிய விட்டு அவங்க ரிட்டர்ன் போறாங்க. ஸோ இவன் எப்படியாவது போகும்போதாவது அவனுக்கு புரிய வைக்கணும், ஒரு ஃபேர்வெல் கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு நல்ல மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டு அவன் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறான். பட் ஸ்டில் அவன் வந்து இவன்கிட்ட ப்ராப்பராக பேச மாட்றான். இவனாலையும் அவன் என்ன நினைக்கிறான்றத ப்ராப்பராக கன்வே பண்ண முடியல. ஸோ எண்ட் ஆகும்போது ஒரு சேட்னஸ் அண்ட் ஆல்சோ ஒரு இமோஷனல் லாஸோட தான் இந்த ஸ்டோரி முடியுது. ஒரு சின்ன பையன் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் அவனுக்குள்ளே வரும்போது அவன் ரொம்ப லேசியாக இருக்கிறதுனாலையும் என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.